ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். இது பார்த்திங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸும் முட்டையும் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து வேக வைக்க போகிறேன். முட்டையை எடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி குழாய் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து வேக வைக்கணும். கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்ச பன்னீர் கிரேவி இருக்குது, அதை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்த பிறகு இறக்கி வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். முட்டையை ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இந்த முட்டை வேகிறதுல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வெந்துட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் கீ ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் இதில் வந்து பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம். பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் அன்னாச்சி பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 மராட்டி மொக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கணும். நான் இதில் வந்து சேர்க்கலை இன்றைக்கி. இது லைட்டாக வந்து பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸ் வந்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும் கீ ரைஸ்க்கு வெங்காயம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீ ரைஸ்க்கு வந்து மஞ்சள் பொடி வந்து போடக்கூடாது, இல்லைன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும். கீ ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தானே இருக்கும். உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். லைட்டாக மட்டும் இது வதங்கினா போதும், ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா லைட்டாக 2 வதக்கிட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நான் அதனால 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு விதமாக தண்ணி தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி செய்வேன். இது அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 15 நிமிஷமாக. தண்ணி கொதித்ததும் அரிசியை கழுவிட்டு தண்ணியில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். குக்கர் வந்து விசில் வரட்டும். இப்போ நான் கீ ரைஸ் வந்து செய்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முட்டையை வந்து 2 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்துருச்சு. 4வது விசிலும் வந்துருச்சு. இதை எடுத்து இந்த பக்கம் தனியாக வச்சுட்டு இப்போ இந்த வடைச்சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு உப்பு காரம்லாம் தேவையில்லை பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு முட்டையும் அதில் சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மிளகாய்த்தூளெல்லாம் கருகிரும். இந்த இருக்கிற ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா திருப்பி விடுங்க, அதில் வந்து உப்பு காரம் வந்து பிடிச்சிக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ஹாலில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு. குக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆவி போகணும், அது வரைக்கும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குடிக்கிறதுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சமைச்ச ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பட்டர் பீன்ஸ் கிரேவி செஞ்சுருந்தேன், அதுவும் இருக்குது. ரசம் இருக்குது. இதெல்லாம் மத்தியானம் செஞ்சது, வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கேன். குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன்.
கீ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. வாசனைலாம் நல்லா கமகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. இன்னும் இந்நேரத்தில் பிரியாணி செய்கிறியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பன்னீர் கிரேவி இருந்தனால கீ ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன் அன்றைக்கி நைட்டு. பாப்பா நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தா. நான் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால குக்கர் வந்து அவகிட்ட கொடுக்கல. முட்டை மட்டும் அவன் எடுத்துகிட்டே இருந்தான். அந்த வடைச்சட்டி சூடு இல்லை ஆறிடுச்சு, அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் தான் வைப்பேன்னு சொல்லி. அதனால நான் சாதம் வந்து தட்டில் வச்சதும் அவன் முட்டையும் வச்சுட்டு குழம்பும் ஊற்றுனா. அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மகி சமையல் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.